Dear students, உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஈஸியாக சொல்லித்தரேன். அதெல்லாம் எக்ஸாமுக்கு வரும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே செய்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். எக்ஸாம்பிள் 2.1. Simplify the following. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் I power 7. முதல்ல ஐக்க பேசிக்ஸ் பார்ப்போம். I power 0னா என்னது? 1. I power 1னா I power 2னா -1. I power 2க்கு வேல்யூ -1. I power 3க்கு வேல்யூ அதை நம்ம I power 3ஐ I power 2 into I power 1ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். I power 2னா என்னது? -1. I power 1னா ஸோ -1 into I -i. I power 3ன்னு சொன்னால் என்னது? -i. I power 4ஐ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். I power 2 into I power 2. அப்போ I power 2னா -1. -1 into -1 1. இதுதான் பேசிக்கை காணாமல் படிச்சிருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். I power 0 1, I power 1 I power 2 -1, I power 3 -i, I power 4 1. I power 2க்கு ஆப்போசிட்டாக வரும், I power 4. புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் I power 7. I power 7ஐ நம்ம பிரித்து எழுதுவோம். I power 4 + 3. I power 4 + 3ஐ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். I power 4 into I power 3. அது ஒரு ஃபார்முலா வந்து நம்ம படிச்சிருக்கிறோம், 10th எல்லாம் படிச்சிருக்கோம். A power m + nனா A power m into A power n. அதே மாடலில் தான் இதை எழுதியிருக்கோம். I power 4 into I power 3. I power 4க்கு வேல்யூ நமக்கு தெரியும், எவ்வளவு? 1. 1 into I power 3ன்னா என்னது? -i. ஸோ 1 into -i is equal to -i. இதுதான் ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஆன்சர் என்னது? -i. புரிஞ்சுதா? இனி செகண்ட் ப்ராப்ளம் I power 1729. 1729ஐ நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம்னா, முதல்ல டிவைட் பண்ணணும். 4 கொண்டு டிவைட் பண்ணுவோம். 4 கொண்டு டிவைட் பண்ணும்போது ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும்? 432. ரிமைண்டர் 1. உங்களுக்கு டிவைட் பண்ணி பாருங்கள், அப்போ கரெக்டாக கிடைக்கும். 432 ரிமைண்டர் 1. அப்போ I power 1729 உள்ள இடத்துல இதை எழுதுவோம். I power 4 into 432 ப்ளஸ் இந்த ரிமைண்டர் எவ்வளவு? 1. ஸோ 4 into 432 ப்ளஸ் ரிமைண்டர் 1. புரிஞ்சுதா? ஸோ I power இதை நீ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். I power 4 into 432 into இந்த 1க்கு I power 1. ஸோ I power 4ஐ நம்ம ப்ராக்கெட்டுக்கு உள்ளுக்கு எடுத்துகிட்டு 432ஐ வெளியே எடுப்போம். அதுவும் ஒரு ஃபார்முலா தான். A power m ப்ராக்கெட்டுக்கு வெளியில் n தான் A power mன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே மாடலில் இதை எடுக்கணும். I power 4 ப்ராக்கெட்டுக்கு வெளியில் 432 இன்டு இந்த I power 1 எவ்வளவு? I. ஸோ I power 4ன்னா வேல்யூ எவ்வளவு? 1. ஸோ 1 power 432 இன்டு இந்த I. ஸோ 1 power 432ன்னா என்னது? 1 into 1 into அப்படி வரும். அப்போ 1 into I. ஸோ தட் இஸ் I. ஆன்சர் எவ்வளவு? I. புரிஞ்சுதா? இது வெரி ஈஸி. இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஒருக்க செய்து பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இது எக்ஸாமுக்கு எப்போவும் வரக்கூடிய ப்ராப்ளம். ஓகே, இந்த வீடியோவை எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.